குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு பிளாக் சுண்டலை வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு குக்கரில் சால்ட்டு போட்டுட்டு 6 விசில் விட்டு எடுத்துருக்கு வேக வச்ச சுண்டல் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சாம்பார் வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 6 பல், தக்காளி 3, கருவேப்பிலை கொஞ்சம், நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் 1/2 கப்பு, சோம்பு, கசகசா வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்முறை: சோம்பு கொஞ்சம், கசகசா, அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரோம். சோம்பு, கசகசா, தேங்காய் 3த்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் 3 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன், நல்லா பொரியணும். பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறமாக. கருவேப்பிலை 2 பீஸு, தக்காளி போட்டு நல்லா கலந்து விடணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கணும் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். நாங்கள் மசாலா வந்து 4 பேருக்கு சேர்த்து செய்கிறோம், அதனால் நிறையா போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் உப்பு தேவையான அளவு, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து சுண்டல் ஆட் பண்ண போகிறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அப்புறம் சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம் சுண்டலோடு சேர்த்து. இப்போ நல்லா கலந்து விடணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சுண்டல்
வேக வச்ச தண்ணி ஊற்றினக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும், மிக்ஸ் பண்ணி விடணும். சுண்டல் குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம், மிக்சியில் அரைச்சி வச்சது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. கொதிச்சக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.